ஆண்டவரை புகழுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மலைப்பொழிவில் இயேசு அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை உதித்தர செய்கிறார், நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். இதை தூய மத்திய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் பார்க்கிறோம். இவ்வார்த்தைகளுக்கு அர்த்தம் தருவதாய் இருக்கின்றது இன்றைய இறைவார்த்தை. முதல் வாசகத்தில் ஈசாக்கு முதுமை அடையும் போது தன்னுடைய தலைமகன் ஏசாவை அழைத்து தனக்கு பிடித்த உணவை தயாரித்து கொண்டு வருமாறு சொல்கிறார். அவரும் அதனை தயாரிக்க வெளியே செல்லும்போது ரெபேக்கா தன் இளைய மகன் யாக்கோபை அழைத்து ஈசாக்கிற்கு பிடித்த உணவு பதார்த்தங்களை தயார் செய்து கொடுத்து அவரிடமிருந்து தலைமகனுக்குரிய ஆசிகளை பெற வைக்கின்றார். யாக்கோபு தன் தந்தையை ஏமாற்றுபவராக இருந்தாலும் கடவுளின் ஆசி ஈசாக்கின் வழியாக அவருக்கு கிடைக்கின்றது. இது இன்றைய நாளில் நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் 135 சொல்லப்படுவது போல, ஆண்டவர் நல்லவர் என்பதாலேயே அவரது ஆசி ஏமாற்றுக்காரனாகிய யாக்கோப்பிற்கு கிடைக்கின்றது. நற்செய்தியில் நோன்பு பற்றிய கேள்வி எழும்போது எதையும் கடமையாக செய்யாமல் பொருள் உணர்ந்து செய்தால்தான் அதற்கான ஆசி கிடைக்கும் என்பதை தெளிவாக சொல்கின்றார் இயேசு. ஆகையால் நல்லவராம் கடவுளிடமிருந்து ஆசிகளை பெற நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு ஏற்புடைய செயல்களை செய்வோம். சீனாவிற்கு கடவுளின் வார்த்தையை கொண்டு சென்றவர்களின் முன்னோடியாக கருதப்படுகின்றவர் ஹட்சன் டெய்லர். இவர் சீனாவிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு மருத்துவமனையில் உதவியாளராக பணிபுரிந்து வந்தார். ஒரு நாள் இவர் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அறைக்கு திரும்பிய போது சாலையோரம் ஒரு குடும்பத்தை கண்டார். அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் இருப்பதை பார்த்த அவர் தன்னிடமிருந்த பணத்தை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு உதவினார். பிறகு இவர் தன்னுடைய வீட்டு அறைக்கு திரும்பி வந்தார். வரும் வழியில்தான் வீட்டு வாடகைக்கு பணம் கொடுப்பதற்கு நாளைதான் கடைசி நாள், கையில் இருந்த பணத்தையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டோமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. இருந்தாலும் அவர் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று நம்பிக்கையோடு தன் அறைக்கு வந்து நிம்மதியாக தூங்கி எழுந்தார். இவர் தூங்கி எழுந்தபோது வீட்டு உரிமையாளர் இவரிடம் வந்து, வாடகை பணம் செலுத்த இன்றுதான் கடைசி நாள் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு போனார். இவர் அதனை திறந்து பார்த்தபோது உள்ளே வீட்டு வாடகைக்கான பணமும் உனக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான பணமும் இதில் இருக்கின்றது என்ற வார்த்தைகளுடன் கொஞ்சம் பணம் இருந்தது. அதை பார்த்ததும் கடவுள் தனக்கு எப்படியெல்லாம் உதவுகின்றார் என்றெண்ணி அவரை போற்றி புகழ்ந்தார். இவர் நல்லவராம் கடவுள் நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்கின்றார் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக உணரலாம். அதனால் நாம் அவரை போற்றி புகழ்வோம். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். நன்மைகளை மட்டுமே செய்யும் ஆண்டவரை எப்போதும் போற்றி புகழ்வோம். நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பக்தி முயற்சியையும் பொருள் உணர்ந்து செய்வோம். புதியவற்றை திறந்து மனத்தோடு ஏற்றுக்கொள்ள தயாராவோம். இறைவன் உங்களையும்
உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.